நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ். அதிமுகவில் இருந்து நேற்றே ஒதுக்கிவிட்டதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகர் இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சசிகலாவை சந்தித்த பிறகு பதவி விலகுவது குறித்து முடிவு எடுப்பேன் எனவும் கூறியுள்ளார். நீ பார்ட்டி ஆஃபீஸில் வந்து சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன்னா நான் இவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு ஏதோ ஒரு இல்லை ரிட்டன் ரிசர்வேஷன்லாம் என்னை வந்து ரிசர்வேஷன் எதுக்கு பண்ணணும், என்னை பொதுச்செயலாளர் தான் எடுக்கணும். எங்கள் பொதுச்செயலாளர் கொடுத்த பதவியை நான் அவங்க அமைதியாக ஒதுங்கி இருக்க போகிறேன், அவ்வளோதான். இதில் வந்து இவங்க வந்து ஒதுக்கணும்னு சொன்னாங்க, ஒதுங்கி இருக்க போகிறோம். அதில் ஒன்றும் எந்த தவறும் இல்லையா. எம்எல்ஏக்கள் வந்து அவங்களையும் பார்த்து எல்லாம் ஒத்துமையாக இருங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர நான் இவங்க மாதிரி எங்கள் கட்சிக்காரர்களுடைய சகோதரர்களாக இருக்கிறவங்கள்ட்டே நான் எனக்கு சண்டை போடணுங்கிற எண்ணமே கிடையாது. கட்சியோ ஆட்சியோ பலவீனம் அடைவதற்கு காரணமாக இருக்க மாட்டேன் எனவும் பலத்தை நிரூபிக்க போட்டி கூட்டங்கள் நடத்தும் எண்ணமில்லை எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அவங்க கூட வந்து தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாரையும் அங்கே வர சொல்லி நான் வந்து இன்னைக்கு மத்தியானம், ஏன்னா காலம்பரை கோர்ட் இருந்ததுனால மத்தியானம் வர சொல்லியிருந்தேன். இதில் வந்து எண்ணிக்கையை காமிக்கிறதுக்கோ அதாவது என்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காங்கிற எண்ணெல்லாம் இல்லை. இது வந்து நம்ம கட்சி. இது ஏதோ ஒரு காரணத்துக்காக சில நண்பர்கள் இதை மாதிரி நம்மளை வேணான்னு சொல்கிறப்ப ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பயத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நல்லா எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு நிர்வாகிகளாம் கூப்பிட்டு பேசி இந்த ஒரு ஹரியில் நான் ஒன்றுமே நாங்கள் பாட்டில் இருக்கேன். அது ஒரு ஒரு அவசர கதியில் அவங்க அறிவிச்சதுனால நிறையா எம்எல்ஏக்கள் வந்து நீட்டெல்லாம் பேசினாங்க, நிர்வாகிகள்லாம் பேசினாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்களாம் ஒத்துமையாக இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் இயக்கம் பிளவுபட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் எங்கள் மீட்டிங், அது தலைமை கழகத்தில் தான் சொன்னேன். நம்ம என்ன எங்கேயோ போய் வேறு எங்கேயோ போய் பண்ண சொல்லலை, நம்ம தலைமை கழகத்தில் கூட்டுன்னு சொன்னேன். பட் எனக்கு மத்தியானம் கோர்ட்டு ஹியரிங் வந்து தள்ளி போயிருக்கிறதுனால அவர்கள் வர்றவங்களை அதுக்கப்புறம் நான் கோர்ட்டு போயிட்டு வந்ததும் எங்கள் வீட்டில் கூட பார்க்குறேன் அப்படின்னு எண்ணத்தில் சொன்னேன். இதில் ஏதோ வந்து நான் வந்து எண்ணிக்கையோ பலத்தையோ எங்கள் அதிமுகவின் இருதரப்பும் இணைந்து பேசி தொண்டர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தர்ம யுத்தத்திற்கு முதல் வெற்றி கிடைத்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து எங்களுடைய தர்ம யுத்தம் எந்த நோக்கத்திற்காக எங்களுடைய அறப்போராட்டம் தொடங்கப்பட்டதோ அதன்படி தொடர்ந்து மக்களுடைய எண்ணத்தின்படியும் தொண்டருடைய விருப்பத்தின்படியும் எங்களுடைய தர்மயுத்தம் அறப்போராட்டம் உறுதியாக வலுப்பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இயக்கம் தான் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருதரப்பும் நாங்கள் பேசி தொண்டர்கள் விருப்பம் எதுவோ மக்களுடைய விருப்பம் எதுவோ அதுவை நடைமுறைப்படுத்துவதற்கு இருதரப்பும் உட்கார்ந்து பேசி முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் இருந்தபோது அவருக்கு எதிராக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்த கருத்தினையும் மாறிவரும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப அவரது தற்போது மாறுபட்ட கருத்தை தெரிவித்திருப்பதையும் தற்போது பார்க்கலாம். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஒரே அரசியல் வாரிசான தியாகத்தின் பிறப்பிடம் கருணையின் வடிவம் அம்மாவின் மறு உருவம் பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஒட்டுமொத்தமாக 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் ஏற்றுக்கொண்ட முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு. அவர் உள்பட இன்றைக்கு அவருக்கு என்ன தூண்டுதல் வந்ததோ, என்ன ஆசை காட்டப்பட்டதோ, எந்த ஆசைக்காக அவர் இறையானாரோ என்பது இறைவன் தான், அம்மாவும் இறைவன் தான். அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருப்பவர்கள், விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள். அவரை பார்த்து தான் விசுவாசத்தை கற்றுக்கொண்ட எங்களை போன்றவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் கழகத்தில் என்பதையெல்லாம் அப்படித்தான் நான் எந்த இடத்திலும் சொல்லியிருக்கிறோமே ஒழிய, அம்மாவுடைய மரணத்தில் வந்து விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிற போது தான் ஏன் அன்றைக்கு கேட்கவில்லை இன்றைக்கு கேட்கிறார்களே, இந்த நிலையில் என்ன வேறுபாடு என்பதை மாத்திரம்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோமே தவிர விமர்சனமாக யாரும் சொல்லவில்லை.
தமிழகத்தில் அரசு செயலிழந்து காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இது தொடர்பாக சட்டமன்ற சபாநாயகர் தனபாலிடம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், அதிமுகவில் தற்போது நடைபெற்று வருவது உட்கட்சி விவகாரம் என்றார். மக்கள் பிரச்சினைகளில் அக்கறை காட்ட முதலமைச்சர் மறுப்பதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின், தமிழகத்தில் அரசு செயலிழந்து காணப்படுவதாகவும் குறை கூறினார். அன்றைக்கு ஒன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு இரண்டாக பிரிந்து இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் உங்களுடைய போராட்டங்களை சரி செய்வதற்கு நீங்கள் கூடி கூடி சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சந்திக்க வேண்டிய விவசாய பெருங்குடி மக்களை சந்திக்கவில்லை. குடிநீர் பிரச்சனைக்காக தீர்ப்பதற்கான முயற்சிகளை இதுவரையில் நீங்கள் ஈடுபடலை. அரசு கேபிளில் கட்டணம் செலுத்தும் புதிய மொபைல் ஆப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு டிஜிட்டல் உரிமையை மத்திய அரசு நேற்று வழங்கியது. இதனையடுத்து அரசு கேபிளில் மொபைல் ஆப் மூலம் கட்டணம் செலுத்தும் வசதியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். தலைமை செயலகத்தில் நடந்த இந்த நிகழ்வின் போது தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், தகவல் தொழில்நுட்பத்துறை முதன்மைச் செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே இலங்கை கடற்படையின் நடவடிக்கையால் கடலில் மூழ்கிய 18 படகுகளின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதியை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 90 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் வழங்கினார். கோகுலம் சிட்ஸ் நிறுவனத்தின் பல்வேறு நிறுவனங்களில் இன்று நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் 12,500 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை கூடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனம் மற்றும் அதன் உரிமையாளர் கோபாலன் ஆகியோர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 2004 முதல் 2012ஆம் ஆண்டு வரை கணக்கில் காட்டாமல் 12,500 கோடி ரூபாய் முறைகேடு செய்துள்ளதற்கான ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. தமிழகம் தவிர கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து வங்கி அதிகாரிகளும் சோதனை மேற்கொண்டதாக வெளியாகியுள்ளன. இதனையடுத்து கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் சிட்ஃபண்ட் அலுவலகத்தில் அதன் உரிமையாளர் AM கோபாலனை அழைத்து வந்து வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தினர். கோவை 100 அடி சாலையில் உள்ள மண்டல அலுவலகத்தில் 5 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் குழு சோதனையில் ஈடுபட்டது. இதேபோல் இதன் கிளை அலுவலகத்திலும் சோதனை நடைபெறுகிறது. இந்த சோதனை காரணமாக டவுன்ஹால், சிங்காநல்லூர், சூலூர் போன்ற இடங்களில் உள்ள 7 கிளை அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு அட்டவணை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதன்படி வரும் மே 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பொறியியல் படிப்பிற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஜூன் 3ஆம் தேதி கடைசி நாளாகும். அதேபோல் ஜூன் 20ஆம் தேதி ரேண்டம் எண் வெளியிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 22ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் 27ஆம் தேதி பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு தொடங்கும் என இன்று வெளியிடப்பட்டுள்ள அட்டவணை பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வு நடைபெறாது என தாம் நம்புவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு அட்டவணை பட்டியலை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் இன்று வெளியிட்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பட்டியலை வெளியிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அன்பழகன், சென்னை, மதுரை காமராஜர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் ஜூன் 27ஆம் தேதி முதல் பொறியியல் தேர்வுக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2017க்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க அறிவிக்கை செய்தித்தாள்களில் வெளியீடு செய்யும் நாள் 30/4/2017. இணையதளத்தில் விண்ணப்பம் பதிவு செய்ய தொடங்கும் நாள் 1/5/2017. மேல்நிலைப்பள்ளி தேர்வு முடிவுகள் வெளியிடும் நாள் 12/5/2017. இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் 31/5/2017. இணையதளத்தில் பதிவு செய்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 3/6/2017. வாய்ப்பு எண் வெளியீடு ரேண்டம் நம்பர் 20/6/2017. தரவரிசை பட்டியல் வெளியீடு 22/6/2017. கலந்தாய்வு தொடங்கும் நாள் 27/6/2017.
மதுரையில் மூளைச்சாவு அடைந்த மாணவரின் இருதயம் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டு 19 வயது இளைஞருக்கு பொருத்தப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் தமிழ்மணி என்பவர் அண்மையில் சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து அவரது பெற்றோர்கள் தமிழ்மணியின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்மணியின் இருதயம், 2 சிறுநீரகம், கல்லீரல், கண்கள் ஆகிய உறுப்புகள் வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதில் இருதயம் சென்னை அடையாறு மலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் 19 வயது இளைஞருக்கு பொருத்த திட்டமிடப்பட்டது. இதனையடுத்து தமிழ்மணியின் இருதயம் மதுரையிலிருந்து விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தயார் நிலையில் இருந்த அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் பாதிக்கப்பட்ட நபருக்கு இருதயத்தை பொருத்தினர். பாபர் மசூதி வழக்கு தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் அத்வானியை மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாபர் மசூதி வழக்கில் இருந்து அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமாபாரதி உள்ளிட்டவர்களை விடுவித்து லக்னோ சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து சிபிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. அப்போது அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமாபாரதி உள்ளிட்டவர்களை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோன்று தினசரி அடிப்படையில் வழக்கை விசாரித்து 2 ஆண்டிற்குள் முடிக்கவும் லக்னோ சிறப்பு நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய வானிலை குறித்த செய்திகளுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ்.